லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13th chapter of Luke. 31, 32, 33 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறது இல்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே. 33ஆம் வசனத்தோடு 33ஆம் வசனத்தை படிக்கலாம். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறது இல்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். Say 3 hallelujah to the பலத்த Lord. கைகளை தட்டி. Make noise. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதிகளை சற்று தெளிவாய் கவனியுங்கள். Very clearly give your attention to that. இயேசு பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். Jesus is preaching. என்ன பிரசங்கம் செய்தார்? What is that gospel? அருமையான ஒரு பிரசங்கத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். It's a beautiful gospel. அந்த பிரசங்க நேரத்தில் பரிசேயர் சிலர் வந்து குறுக்கிட்டார்கள். Certainly some Pharisees interfered. அந்த பரிசேயர் சிலர் யார்? Who are they? தேவன் மூலமாய் அற்புதத்தை பெற்றவர்கள். Attained miracle from God. ஐயோ, இந்த மனிதன் நீதிமான். Oh, he is righteous man. இந்த மனிதன் மிகவும் பரிசுத்தம் உள்ளவர். He is saint. ஐயோ, இவருக்கு ஆபத்து வரக்கூடாது Should not என்று சொல்லி சிலர் வருகிறார்கள். So somebody came. இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். Jesus is preaching. என்ன பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்? What does he preach? முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராய் இருப்பார்கள் என்றார். லூக்கா 13:30 அவர் பிரசங்கிக்கும் போது பிரசங்கத்தின் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். 13 verses, 30 says like அவர் that. என்ன சொல்லுகிறார்? What does he say? ஓ என் அன்பு இஸ்ரவேலர்களே, Oh Israelites, அன்பு ஜனமே, my முந்தினோர் பிந்தினோராய் பிந்தினோர் முந்தினோராய் இருப்பார்கள் என்று அவர்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும்போது அந்த பிரசங்கத்தில் திடீரென்று சிலர் வந்து சொல்லுகிறார்கள், தயவு செய்து இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய தேடுகிறான் என்றார்கள். there are laws which shall be first, there are first which shall be lost. Immediately these Pharisees said, Lord, please get thee out, because இந்த நிமிடத்திலிருந்து உங்களுடைய கவனத்தில் ஒன்றே ஒன்றுதான் இருக்க வேண்டும். you should pay attention நேற்று to that. நடந்ததையோ காலையில் நடந்ததையோ அல்லது காலையில் குளிக்கும் போது யோசித்ததை நீ மறந்துவிட வேண்டும். You forget all the previous matters. உன்னிடத்தில் இருக்க வேண்டியது ஒன்றே You ஒன்றுதான். have to do only one thing. என்ன தெரியுமா? What is that? என் இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார். My Jesus நான் resurrected for me. பிந்தினோராய் இருந்தாலும் உமக்கு முன்பாக நிற்பேன் ஆண்டவரே. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராய் இருப்பார்கள் என்று இயேசு There are பிரசங்கித்தார். laws which shall be first, there are first which shall be lost. அப்படின்னா அர்த்தம் என்ன? Meaning, முன்னே தன்னை மகிமைப்படுத்தும்படியாய் வந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்றார். those who glorify themselves. தேவாலயத்தில் முன்பாக வந்து தன்னை பெயர்களை பெருமைப்படுத்தும் மனிதன் இப்படிப்பட்டவன் என்றார். The people those go blow their trumpet before the temple. ஆனால் பிந்தினவராகி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், The Lord who came நானே முந்தினவராய் இருக்கிறேன் என்றார். I am the beginning. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டும். அதில் 2 காரியத்தை சொன்னார். We can see 2 things. அவர் என்ன சொன்னார்? What does he say? 32 சொன்னார், 32. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவரை பார்த்து சொன்ன உடனே அவர் சொன்னார், Immediately he இவ்விடத்தை replied, விட்டு புறப்பட்டு போங்கள், ஏரோது உங்களை கொலை செய்ய தேடுகிறான் என்றார். Herod will kill அதற்கு thee. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? He answered, நான் போவதில்லை. No, I will not go. நீ சொல்றதுனால நான் போவதில்லை. I will not go because of இன்றைக்கு your word. நாளைக்கும் பேயை ஓட்டி சுகமாக்கி 3ஆம் நாள் நிறையடைவேன். To cast out the demon, and the 3rd day I will be perfected. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Amen. என்றைக்கு நிறைவடைவாரா? 3ஆம் 3ஆம் நாள் நிறைவடைவாரா? 3rd day it will be ஆனால் perfected. இதை சொல்லிவிட்டு சொன்னாரு, Finally, நல்லா சொன்னவர் சொன்னாரு, he said, எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ணணும், pray for all. எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யணும். Perform miracles for என்னுடைய all. நேரம் இன்னும் 3 நாள் இருக்கிறது. We have sufficient 3 3 days. நாள் இருக்கிறது. We have 3 days. 3ஆம் நாள் நிறைவடைவேன். On the 3rd day will இந்த be perfected. செய்தியை கொடுக்கும்போது அவர் சொன்னாரு, When the message the Lord என் says, அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. அவர் மிகுந்த ஆதங்கத்தோடு பரிசுத்தாவில் நிறைந்தவராய் he was full of joy and பாரம்பரிய மனிதர்களை பார்த்து, to the traditional people, பரிசேயர் சதுசேயர்களை to பார்த்து, the Pharisees, தனக்கு ஞானம் இருக்கும் என்று சொல்லும் மனிதர்களை பார்த்து those who say we are அவர் சொன்னார், intelligent, he said, நான் சொன்னதாக போய் அந்த நரிகளுக்கு சொல்லுங்கள் என்றார். go to tell to the
a fox. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பலத்த கைகளை தட்டி Let us clap. அவர் என்ன சொன்னார்? What has he said? நான் சொன்னதாக. I said unto them. அந்த நேரத்தில் அவர் பிதாவின் வல்லமை முழு உடையவராய் He இருந்தார். was manifested of the glory of his மூன்றாம் father, நாளை சந்திக்க போகிறார். ready to meet the third உயிர் day, தெழுதலை சந்திக்க to போகிறார். the resurrected day. ஒண்ணுல ஓடி போய் கிட்ட போய் கோட்ல போயிட்டு ஒருத்தன் ஜெயிச்சிட்டு கிரீடத்தை வாங்கும்போது அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்குமே, அதை விட உலகத்துல ஒண்ணுமே You இல்ல. know how overpower and get the prize, that is overjoy. Say hallelujah. Praise the Lord. Hallelujah. Amen. அவர் சொன்னாரு, Lord said, நான் சொன்னதாக போய் அந்த நரிகளுக்கு சொல்லுங்கள். Go and said unto him, go ye to tell that fox. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த வார்த்தை அவர் எந்த நோக்கத்தோடு பிரசங்கித்தார் என்று What purpose the Lord preached? அதை நான் பேச ஆரம்பித்தால் உங்களுக்கு நேரம் பத்தாது. We say we don't have sufficient என் time. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children. இயேசு சொன்னார், நான் சொன்னதாக Jesus, I said, நீங்கள் போய் அந்த நரிகளுக்கு சொல்லுங்கள் என்றார். go ye and tell that fox. அப்படின்னா அர்த்தம் என்ன? Meaning, இயேசுக்கு முன்னே இருந்த மற்ற மனிதர்கள் போதகர்கள் அனைவரும் நரிகளாய் இருந்திருக்கிறார்கள். before Jesus, everybody are thieves and foxes. நரிகள் தான் தந்திரமாய் வேலை செய்யும். Foxes will do this act. நரிகள் தான் தந்திரமான கிரியை நடப்பிக்கும். It will do many tactics. இயேசு கிறிஸ்து நரி அல்ல. Jesus is not யூத கோத்திரத்தின் ராஜசிங்கம் 1000 நரிகளையும் கொன்று குவிக்கு தொண்டை கடிச்சு தூக்கி போடுறவர் ஐயா. The Lion of Judah destroy the foxes of the world. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of ரெண்டே God. குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லி Let me முடிவடைக்கட்டும். say 2 points. ஆண்டவர் சொன்னார், Lord said, நான் சொன்னதாக நரிகளுக்கு சொல்லுங்கள் என்றார். Go to tell him. சிலர் வேதத்தை நிறைய வாசித்த பிறகு நரிகளாய் மாறுகிறார்கள். Somebody reading Bible then become foxes. எனக்கு பைபிள் தெரியும் என்று They எண்ணுகிறார்கள். thought that I know Bible. இல்லவே இல்லை. No, not at என் all. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒன்றே மாத்திரம் சொல்லுகிறேன், Let me say one பைபிளை நன்றாய் தெரிந்த ஒரே ஒருவர் தான் உண்டு. Only one person. ஒரே know ஒரு Bible. மனிதர் தான் உண்டு. Only one. ஒரே ஒரு ரட்சகர் தான் உண்டு. One Savior. ஏனென்றால் அவருக்கு தான் தெரியும், அவர்தான் ஆதியும் அந்தமும், அவர்தான் பைபிளை எழுதினவர். Because he is the beginning and the end. He is the author of the scripture. அவரை தவிர வேறு எவனுக்கும் பைபிள் முழுசா No தெரியாது. other know about Bible. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. ஆனால் இயேசு சொன்னார், Jesus said 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years ago. என்ன சொன்ன தெரியுமா? What does he say? அதற்கு இயேசு For Jesus. அவர்களை பார்த்து சொன்னார், Look into them and say, நரிகளுக்கு குழி உண்டு, there is a hole for foxes. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுண்டு, There is nest for the birds of the air. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை Son என்றார். of man, there is no place to place his head. நரிகள் தந்திரமாய் ஓடி குழிக்குள் மறைந்துவிடும். This fox will escape. இவைகள் ஓடி மறைவதற்கு குழிகள் இருக்கிறதாம். They have sufficient holes to save. நரிகளுக்கு குழி உண்டு, Holes is for ஆகாயத்து foxes. பறவைகளுக்கு கூடுண்டு, Nest for the air. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை There is என்றார். no place to place his hand. அதையும் for இயேசுதான் the Son of சொன்னார். God. Jesus said. மத்தேயு 8:20 வாசித்து பாருங்கள். 98 verses 20. அதே லூக்கா என்னும் டாக்டர் சொல்லும்போது இப்படி சொன்னார். This physician said, அதற்கு இயேசு for Jesus, என்ன சொன்னாரா? What does he say? நரிகளுக்கு குழி உண்டு, there is a hole for the ஆகாயத்து foxes. பறவைகளுக்கு கூடுண்டு, Nest for the birds of the air. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை Son என்றார். of man, there is no இந்த place ரெண்டு to தேவனுடைய place. மனிதர்களும் தேவனுடைய நாமத்தை சொன்னார்கள். Both said the name of God. எப்படி சொன்னார்கள்? How they said? நரிகள் எப்படி இருக்கும் என்று சொன்னார்கள். About the behavior of fox. அதனால தான் காணக்கூடாத தேவன் மனிதனாய் உலாவின பொழுது, So unseen God came on this நீ earth. போய் நரிகளுக்கு சொல்லுங்கள் நான் சொன்னதாக என்று சொன்னார். Go and tell that fox. இன்றைக்கு நீங்கள் போய் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், Today, one thing I had to say. எதிர்பட்டு வருகிற எந்த மனிதனையும் பார்த்து Whomsoever come to faith. பரிசுத்தாவின் அனுபவம் இல்லாமல் இருப்பானானால், Without Holy Spirit's தேவனுடைய experience. உயிர் தெழுதல் இல்லாமல் இருப்பானானால், Knowing not this அவனை பார்த்து resurrection. சொல்ல வேண்டிய ஒரே ஒரு I காரியம், have to say one ஏ thing. நரியே, You fox. என் இயேசு உயிர் தெழுந்து My விட்டார். Jesus has risen. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. என் நரியே என்ன சொல்லணும்? இயேசு உயிர் தெழுந்தார். இயேசு உயிர் தெழுந்த Jesus கைகளை has தட்டி. risen. என்றைக்கு அவர் முடிவடைந்தாராம், When it finished, இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி ஜனங்களை சொஸ்தமாக்குவே அதுவரை ஏறோதில்லை. உலகத்துல எவனை என கை வைக்க முடியாதுடா. I do cures today and tomorrow, then third day I shall be perfected. கையை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Glory be to God. Praise God. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. என் அருமையான மகனே மகளே, Son and daughter இந்த of வேத Christ. பகுதியை சற்று கவனித்து Look at the பாருங்கள். portion from the Bible. இன்று பலர் பலவிதமாய் இருக்கிறார்கள். Many are in a different way. தேவன் ஒரு நாள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூப்பிட்டார். Lord called Ezekiel the prophet. எசேக்கியேல் இந்த ஜனத்தை சற்று கவனித்து பார் என்றார். Look at this church of the வேதம் Lord. என்ன சொல்லுகிறது? What does the Lord say? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், What the Lord God says. தரிசிக்காத ஒன்றை தான் தரிசித்ததாக. They do not know the vision, but they say ஹலோ that என்ன கவனிங்கள், பார்க்காத ஒன்றை தான் பார்த்ததாக false allegations. தங்கள் மனதில் தோன்றுவதை சொல்லும் மதிக்கெட்ட தீர்க்கதரிசிகள். Such a foolish prophets saying அவர்களுக்கு their பெயர் word. என்ன? What is that? மதிக்கெட்ட பாஸ்டர்கள். Foolish
preachers, மதிக்கட்ட போதகர்கள், foolish pastors, மதிக்கட்ட தீர்க்கதரிசிகளுக்கு foolish prophets. ஐயோ என்று ஆண்டவர் சொன்னார். woe to them. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. எசேக்கியா நாட்களில் ஏராளமான மனிதர்கள் In இருந்தார்கள். the days of Ezekiel, ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தான். saying many things, அவன் ஒண்ணு சொல்லிட்டு இருந்தான். individually எரோமியா காலத்திலும் அப்படித்தான் சொன்னார்கள். even the days of Jeremiah, எரோமியாவை பார்த்து சொன்னார்கள், said to Jeremiah, இவன் பொய்யாய் சொல்லுகிறான், he is false, இவனை தூக்கி உள்ள போட்டுருங்க, put down into the jail. கர்த்தர் பாபிலோன் நம்ம கையில கொடுக்கிறார் என்றார்கள். God hand of this Babylon என் அருமையான hands. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். one thing I said, சூரியன் ஒண்ணுனா சூரியன் ஒண்ணுதான், sun is one, சூரியன் is one. 10 ஆகாது. Sun become not இயேசு ஒருவர்தான் மெய்யான தேவன், அவரே நித்திய ராஜா. Jesus is true God, he is everlasting king. அவர்கள் தங்கள் மனதில் தோன்றுவதை சொல்லும் அவர்கள் மதிக்கட்ட They தீர்க்கதரிசிகள். are foolish prophets saying their own intellectualism. அந்த மதிக்கட்ட தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லும்போது சொன்னார், The Bible says about அவர் them. என்ன சொன்னார்? What does he say? இஸ்ரவேலிலே In Israel, தீர்க்கதரிசிகளா இருக்கும் என்று சொல்லுகிற மதிக்கட்ட தீர்க்கதரிசிகள் foolish prophets in Israel, வனாந்தரத்தில் சுற்றி திரிகிற நரிகளுக்கு ஒப்பாய் they are இருக்கிறார்கள். equal to the fox roaming on the wilderness. ஹalleluya. Praise the Lord. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? மதிக்கட்ட தீர்க்கதரிசிகள், Foolish prophets, மதிக்கட்ட பாஸ்டர்கள் foolish preachers, வருஷா வருஷமும் every year, ஒவ்வொரு நாளும் every day, இவைகளே சொல்லி திரிந்து வருகிறார்கள். they are saying false அதனால allegations. தான் இயேசு பிரசங்கிக்கும் போது சொன்னார், So when Jesus நான் சொன்னதாக அந்த நரிகளுக்கு சொல்லுங்கள், said unto that fox, நான் சொன்னதாக நரிகளுக்கு சொல்லுங்கள். I said to that fox, எசேக்கியேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம், Ezekiel 30, 13ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கலாம். 3 and 4. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை தங்களுடைய ஆவிகளின் ஏவுதலின்படி பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசி கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவர்களுக்கு பெயர் என்னவா? What is the name of மதிக்கட்ட தீர்க்கதரிசி, foolish prophets, மதிக்கட்ட விசுவாசி, foolish believers, மதிக்கட்ட பாஸ்டர், foolish மதிக்கட்ட மனிதர்கள், foolish men, தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாய் வாழும் மனிதர்கள், living against the name of God, தேவனுடைய சத்தியத்தை கேட்காதபடி வீட்டிலே சுகமாய் இருக்கும் மனிதர்கள். closer ears for the truth of வாசிக்கலாம். மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. வாசி மகளே, இஸ்ரவேலே உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு, Let us all clap. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. ஹalleluya. Praise the Lord. அவர் பிரசங்கிக்கும் போதே முடிவு செய்து விட்டார். When the Lord preached, he ஏ decided, நரிகளா, you fox, உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு முடிவை நான் கட்டுகிறேன். let me put a end for மூன்றாம் you. நாள் நான் வெளியே வருவேன். On the third day I will perfect it. என்னைக்கு நான் முடிப்பேன் அது? When? எத்தனையாவது நாள் முடிப்பேன்? On the third day. மூன்றாம் நாள் முடித்து நிறைவேற்ற Third day I கைகளை will தட்டி. perfected everything. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible says? அவர்கள் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறார்களாம்? வனாந்தரத்திலே சுற்றி அலைந்திருக்கிற நரிகளுக்கு ஒப்பாய் You இருக்கிறார்கள். are like the foxes in the desert. இயேசு இந்த பிரசங்கத்தை செய்து அதே பாணியில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The same way of Jesus I am இயேசு எனக்கு presenting சொல்லுகிறதை this word. சொல்லுகிறேன். I'm saying what the Lord நான் says. சொன்னதாக போய் அந்த நரிகளுக்கு சொல்லுங்கள் என்றார். Said unto him, கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். hallelujah. இன்றைக்கு தேசத்தில் எத்தனையோ இடத்தில் சீயோன் இருக்கிறது. Today many signs are. சீயோன் என்பது தேவன் வாசம் செய்கிற இடம். Sign means the lolling place of the Lord. ஆனால் சீயோன் என்பது ஒரு மலையின் அடையாளம். It is a sign of the mountain. வேதம் சொல்லுகிறது, Bible says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, சீயோனில் பாழா போன இடங்களில் நரிகள் சுற்றித் திரிகிறதாம். destroyed places will experience the foxes. நரிகள் அநேக திருச்சபைகளை சுற்றித் திரிகிறது. Today many foxes roam யாரையாவது in the churches வஞ்சித்து விடலாம், to deceive somebody, யாரையாவது ஏமாத்தி விடலாம், to cheat somebody, யாரையாவது பொய் சொல்லி விடலாம் to say false என்று சொல்லி allegations. சுற்றி திரிந்து It கொண்டிருக்கிறதா? is roaming to every என் church. அருமையான மகனை மகளே, Son and daughter. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அதை புலம்பல் என்னும் தீர்க்கதரிசி சொல்லும்போது இப்படி சொன்னார். Lamentations. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, சீயோன் என்னும் மலைகளில் பாழா போன இடங்களில் பாழான ஸ்தலங்களில் பாலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சீயோன்கள் மலையை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது அங்கே நரிகள் சுற்றி திரிகிறது என்றார். when the desolated places of Zion, the Lord says many foxes are roaming on the mountain. நரிகள் சுற்றி திரிகின்றது. These foxes are roaming. புலம்பலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18 வாசிப்போமா? Jeremiah's Lamentation chapter 5 says, பாழாய் கிடக்கிற சீயோன் மலையின் மேல் பாழாய் கிடக்கிற சீயோன் மலையின் மேல் நரிகள் ஓடித் திரிகிறது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேக திருச்சபைகள் பாழாய் கிடக்கிறது. many churches are spoiled. தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, The Bible says, சீயோன் மலைகளில் பாலான இடங்களிலே நரிகள் சுற்றித் திரிகிறதா.
These foxes are roaming on the mountain of Zion. இன்றைக்கு நிறைய நரிகள் உலாவிக் கொண்டிருக்கிறது. Many foxes are roaming. நிறைய நரிகள் உலாவிக் கொண்டிருக்கிறது. Many foxes. வித்தியாசமான நரி. Different kinds of foxes. அதனால தான் வேதம் இப்படி சொல்லுகிறது. So the Bible says. என்ன சொல்லுகிறது? What does the Bible என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. என் அன்பு தெய்வ ஜனமே, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குள்ள நரிகளும் சிறு நரிகளும் உண்டு என்று சொன்னான். There is a little foxes are there to spoil the vineyards. என்ன நரினா? What? குள்ள நரியும். The little foxes. ஆனா அப்படி சொல்லும்போது சொல்ல பாருங்கள், திராட்சை தோட்டங்களை கெடுக்கின்ற குள்ள நரிகளையும் குழி நரிகளையும் சிறு நரிகளையும் குள்ள நரிகளையும் நமக்காக பிடித்து அவைகளை கொன்று போடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It will spoil the vineyard, so catch and kill it. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Amen. வேதம் சொல்லுகிறது, Bible says. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகள். These foxes will spoil the vineyards. இன்னைக்கு நிறைய சபைகளை கெடுத்து கொண்டிருக்கிறது. In many churches are experienced. குழி நரிகளால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். A person was deceived by this fox. சிறு நரிகளால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். Deceived by little fox. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. அவன் கடைசி நேரத்தில் End of the time. தான் உயிரோடு இருக்கும் நாளை காட்டிலும் மரிக்கும் பொழுது The அவன் end. சொன்ன ஒரே ஒரு ஜெபம், He prayed. தேவனே Lord, இந்த ஒரு விசை என் மேல் இறங்கும் என்றான். Remember அவன் me மண்டையில் once again. முடி முளைத்தது, And hair grew உயிர் up. தெழுதல் வந்தது, Resurrection அத்தனை ஆயிரம் பேரை கொன்று குவித்தான். Destroy the Philistines. Praise God. Praise the Lord. கைத்தட்டி அப்பா குரலையா Glory சொல்லுகிறேன். be to God. அவன் பெயர்தான் சிம்சோன். He was Samson. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. வேதம் சொல்லுகிறது, The Bible says. சிம்சோன் என்ன செய்தான் தெரியுமா? What does Samson do? ஒரே ஒரு மனிதனாக, One time, தனி மனிதனாக Individually. 300 நரிகளை பிடித்தான். he caught 300 foxes. எத்தனை நரிகளை? How many? 300 நரிகளை பிடித்தான். 300 foxes. ரெண்டு நரியாய் கட்டினான். And bind it. ரெண்டு each other. நரியினுடைய வாலை சேர்த்து கட்டினான். Bind the tail. அதிலே பந்த துணிகளை சுருட்டினான். Make the fire. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இருந்த பெலிஸ்தரின் பாளையத்தை பார்த்தான். Cast of the paddy field of Philistine. அதில் எண்ணெயை ஊற்றினான். And pour out the oil. 300 நரிகளை பிடித்து He caught the. விளைந்து கிடக்கிற சாத்தானின் கூட்டத்துக்குள்ளே அதை அனுப்பினான். Cast out the paddy field of the Satan. அநேக சாத்தான்கள் உலகம் எங்கு விளைந்து Many கிடக்கிறது. Satans are roaming on the ஓ world. ஊழியக்காரனை செய்தியை கேட்கிற உன்னோடு Servant சொல்லுகிறேன், of God, the Lord எங்கு speaking to பார்த்தாலும் சாத்தானின் கூட்டம் பெருகிக் கொண்டிருக்கிறது. Wherever Satan increase. நீ சிம்சோனாய் எழும்புவாயானால், Rise up like Samson. நரிகளை பிடிப்பாயானால், Catch அதை them. கொளுத்தி விடுவாயானால், Fire the camp. பெலிஸ்தரின் வெள்ளாமைகள் தீப்பற்றி எரியும். Fire the paddy field of Philistines. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் Judges 15th chapter. 4வது வசனங்களை வாசித்து நான் முடிக்க போகிறேன். Verses 4. புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடே வாள் சேர்த்து நல்ல கவனிங்களே. ஹலோ, கவனிங்கள். எல்லாம் நிமிருங்க. மண்டையோடு மண்டைய சேர்க்கல. Not head with head. அதனால தான் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுத்தார், Does the Lord give உன்னை வாளாக்காமல் தலையாக்குவே. I will make your head not a tail. கைகளை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களே, Praise the Lord. நீ கீழாகாமல் மேலாவாய். You will always in top. வாளோடே வாள் சேர்த்து இரண்டு வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை ஒவ்வொரு பந்தத்தையும் வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாமையிலே அவைகளை ஓடவிட்டு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நான் சொன்னதாக போய் நரிகளுக்கு சொல்லுங்கள். Tell him, I am saying to that fox. நான் என்ன சொன்னேன் நரிகளுக்கு சொல்லுங்கள் Tell him to that fox. என்று 33 சொன்னார். ஆனால் 32 அவர் என்ன சொன்னார்? இன்றைக்கும் நாளைக்கும் நான் பிசாசுகளை துரத்தி நோய்களை சுகமாக்கி 3ஆம் நாளில் அதை நிறைவடைய செய்வேன் என்றார். கைகளை தட்டி அப்பா குரலையா சொல்லுங்களேன். ஹalleluya. இன்றைக்கு 3ஆம் நாள் வந்திருக்கிறாய். இன்றைக்கு தான் அவர் நிறைவடைந்தார். பலத்த கைகளை தட்டி அப்பாக்கு முன்னாலேயே சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு. முதலாம் உயிர்த்தெழுதல் 3ஆம் நாள் நடந்தது. முதலாம் உயிர்த்தெழுதல் 3ஆம் நாளிலே நடந்தது. எப்படி நடந்தது? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 100 வருடங்கள் கழித்து ஒரு ஆண்மகன் பிறந்தான். A person gave birth a son. நன்றாய் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் 450 வருடம் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். அந்த 450 வருடத்தினுடைய ஜெபத்திற்காக பதிலுக்காக ஒரு ஆண்மகன் பிறந்தான். அவனுக்கு பெயர் மோசே. பார்வோன் அரசன் எல்லா பிள்ளைகளையும் கொன்றான். மோசே மட்டும் உயிர்த்தெழுந்தான். எங்கே உயிர்த்தெழுந்தான்? எகிப்தின் அரண்மனையிலே பார்வோன் குமாரத்தின் கைகளிலே. 100 வருஷம் கழித்து ஒரு ஆண்மகன் பிறந்தான்.
male boy was அந்த born. மகன் பிறந்த பிறகு எல்லாருமே சந்தோஷப்பட்டார்கள். Everybody is so happy. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு பலித்து விட்டது. Promise of Abraham took place. எல்லாம் முடிந்து விட்டது. Everything is over. பிள்ளை படுத்துக் கொண்டிருக்கிறான். They are taking rest. ஆபிரகாம் படுத்துக் கொண்டிருக்கிறார். Abraham taking rest. நம்முடைய தாயாகிய சாராள் படுத்துக் கொண்டிருக்கிறார். Our mother Sarah taking கர்த்தர் rest. தரிசனமானார். The Lord appeared. கர்த்தர் The தரிசனமானார். Lord appeared. தரிசனமான ஆண்டவர் சொன்னார், And the Lord said, ஆபிரகாம் Abraham, உன் மகனை to your son. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. உன்னுடைய மகனை Your son. எனக்கு பலி செலுத்துவாயா, Offer unto me. எனக்கு தகன பலி செலுத்துவாயா. Sacrifice. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாக்குக்கு ஈசாக்கு மட்டும் பெயர் இல்லை. Not only his name is Isaac. இயேசு கிறிஸ்துக்கு என்ன பெயரோ அதே பெயர் தான் இயேசுக்கு ஈசாக்குக்கும் இருந்தது. Isaac also has that same name. இயேசுக்கு என்ன பெயர் இருந்தது? What name was இவர் Jesus? என்னுடைய நேசகுமாரன். He is my beloved கையை son. தட்டி ஒரு அலைய சொல்லுங்களே. Hallelujah. ஒரு அலைய சொல்லுங்களே. அவர் சுதனாய் இருந்தார். He is a son. பிதாவுக்கு சுதனாய் இருந்தார். Son of the Father. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் அங்கே நடந்தது. This has happened. அப்பொழுது அவன் மனைவி தூங்கிக் கொண்டிருந்தாள். Wife taking rest. 3 வேலைக்காரரை அழைத்தான். Called 3 servants. கழுதையின் மேல் சேணம் வைத்தான். And carried the donkey. கர்த்தர் தான் குறித்த இடத்திற்கு புறப்பட்டான். Reached the appointed place. அவர்கள் of God. வரும் பொழுது On the way. தன் கண்களை ஏறெடுத்தார்கள். Lift up their eyes. 3ஆம் நாள். On the third day. 3ஆம் நாள். Third day. 3ஆம் நாள். Third day. 3ஆம் நாள். Third day. கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah to the Lord. அவர் சொன்னார் 3ஆம் நாள் நிறைவடைவேன். On the third day I will perfect it. ஆபிரகாம் தன் கண்களை 3ஆம் நாள் On ஏறெடுத்தான். the third day Abraham lifted up கர்த்தர் his தனக்கு eyes சொன்ன இடத்தில் வந்தான். and reached the appointed place. மகனை கட்டையின் மேல் கிடத்தினான். Placed it on the altar. கையை எடுத்தான். And took the knife. கத்தியை உருவினான். Took the knife. பிள்ளை கொலை செய்யும் நேரம் வந்தது. And time came to அப்பொழுது assassinate. கர்த்தர் சொன்னார், Lord said, ஆபிரகாம் Abraham, உன் பிள்ளையான கையை போடாதே. don't put down your உன் hand. குமாரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் நீ எனக்கு ஒப்பு கொடுத்தபடியால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன். Because you submit your only begotten son, I understand that you are a godly man. 3ஆம் நாளிலே On the third night, ஈசாக்கின் வாழ்க்கை கர்த்தர் நிறைவடைய the செய்தார். Lord accomplished the life போட்ட of Isaac. கத்தியை நிறுத்தி விட்டான். Stop the knife. 3ஆம் நாள் நிறுத்தி விட்டான். On the third day, வேதம் சொல்லுகிறது, Bible says, ஆதியாகமம் 22:4 வாசித்து Genesis பாருங்கள். 22 verses 4. 3ஆம் நாள் தன் கண்களை ஏறெடுத்த தேவாதி தேவனுடைய உயிர்த்தெழுதலுக்குரிய மகிமையை அவன் அங்கே கண்டான். He found the resurrection glory of the Lord. இன்றைக்கு 3ஆம் நாள் உன்னை பார்த்து சொல்லுகிறார், In this third day, the நீ Lord இங்கிருந்து புறப்படும் பொழுது When you go this way, உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உனக்காய் Your காத்திருக்கும். blessings will waiting for you. உன் சத்துருக்கள் அழிந்திருப்பார்கள். Your distress, நிறைவடைவாய். you will accomplish. என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு என்றார். He said, my blessings will follow கைகளை you. தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Hallelujah to பார்க்கலாம். the Lord. ஹalleluya. Praise be to God. பக்கத்துல கை கொடுத்து நான் போய் நரிகளுக்கு சொல்லுவேன். I will tell this to the fox. நரிகளுக்கு சொல்லுவேன். வேதம் சொல்லுகிறது, Bible says, அங்கே திரும்பி பார்த்தான். he turned his ஒரு face. பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டு ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். He found அதை தன் ram. குமாரனுக்கு பதிலாக கொடுத்தான். Instead of son, அந்த he ஆட்டுக்கடா offered. வேற யாரும் இல்லை, என் அப்பன் தேவாதி தேவன் இயேசுதான். That is my Lord Jesus. 3ஆம் நாளிலே On உயிர்த்தெழுதல். the third day resurrected. அதனால தான் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், So the Lord said to Moses, மோசே Moses, 3ஆம் நாளைக்கு அவளை ஆயத்தப்படுத்து. say to them, prepare for third day. நான் சீனாய் மலையில் இறங்கி வரப்போகிறேன், Come down the mountain of முகமுகமாய் வரப்போகிறேன். Face to face. 3ஆம் நாளைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்து. Prepare for third day. யாத்திராகம் 19:11 வாசித்து பாருங்கள். Exodus 19. வேதம் அப்படியே சொல்லுகிறது, Bible says. நான் சொல்லவில்லை. I'm not. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at the Bible. வேத வசனத்தை தியானித்து பார். Meditate the word of God. அதைத்தான் இயேசு சொன்னார். That's what Jesus said. இன்றைக்கும் Today, நாளைக்கும் tomorrow, நாளை மறுதினமும் and after tomorrow. 3ஆம் நாளில் அதை நிறைவடைய third செய்வேன். day it will perfect it. நான் எதற்கு வந்தேன் என்று சொல்லி What purpose I have கைகளை served. தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். hallelujah to the நான் ஏன் வந்தேன், What purpose I நான் came. ஏன் பிறந்தேன், What I was born. நான் ஏன் உயிர் தெழுகிறேன், What I was going to resurrect. நான் உங்களோடு கூட இருப்பதற்காகத்தான். To be with you till the end. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த When பொழுது Jesus came on this ஒரு earth, சந்தோஷம் நடந்தது. there is a good news அந்த happened. சந்தோஷத்தில் குறைவு ஏற்பட்டு There விட்டது. is a shortness. அங்கே குறைவை நிறைவாக்கும்படி இயேசு போனார். To fulfill the வேதம் shortcomings, சொல்லுகிறது Jesus ஐயா, went. Bible says, 3ஆம் நாளிலே கலிலேயால் என்னும் கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. on the third day there was a marriage in Cana of Galilee. இயேசுவும் அவருடைய தாயும் அங்கே இருந்தார்கள். Mother of Jesus was there. அங்கே திராட்சை ரசம் குறைப்பட்டது. Shortage of wine. 3ஆம் நாளிலே அந்த ரசம் அதிக ருசியுள்ளதாய் மாறியது. On the third day the கை wine தட்டி became அப்பாவுக்கு. perfected. Hallelujah. இயேசு அங்கே இருந்தார். Jesus was there. இயேசு இல்லன்னா 3ஆம் நாள் இல்ல. Without Jesus no third day, sir. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah.
என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இயேசு மூன்றாம் நாள் அங்கே இருந்தார். On the third day, Jesus was திராட்சை there. ரசம் குறைந்த பொழுது Shortage of wine. அதை ருசியுள்ளதாய் மாற்றினார். Make it perfect. இன்றைக்கு உன் வாழ்க்கை எந்தெந்த இடத்தில் குறைவாய் இருக்கிறது Wherever shortcoming, அதை ருசியுள்ளதாய் மாற்றுவார். make it perfect. முந்தின நாளை விட பிந்தின நாள் அதிக ஆசீர்வாதம் உள்ளது. Better than the previous. முந்தின பிரசங்கத்தை காட்டிலும் பிந்தின பிரசங்கம் அதிக வல்லமை உள்ளது. Better than the previous. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை 2 மடங்கு. Better than the previous double portion. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உயிர் தெழுதலுக்கு Coming to வந்திருக்கிறீர்கள். the resurrection of எங்கே Jesus. வந்திருக்கிறீர்கள்? There. என் அருகே நிற்கும் இயேசு எனக்கு சொல்லுகிறதை சொல்லிக் Saying கொண்டிருக்கிறேன். what the Lord says to say. யோவான் 2:1 வாசித்து பாருங்கள். chapter 2 verses 1. மூன்றாம் நாளிலே கலிலேயில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் On the நடந்தது. third day, there was a marriage in அந்த Cana. கல்யாணம் 7ஆம் நாள் நடந்திருக்கலாமே, Would have 5ஆம் நாள் நடந்திருக்கலாமே. sixth day or ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? அந்த 3ஆம் நாள் எந்த மனிதனுடைய குறைவை நிறைவாக்குற நாள். this third day will fulfill the shortcomings. கையை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Praise be to God. அல்லேலூயா. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Have faith. கைகளை கொண்டு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Glorify God. அல்லேலூயா. Hallelujah. வேதம் சொல்லுகிறது. Bible says. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 2 Kings chapter 1 20. முதல் 5 வசனம் சொல்லுகிறது. எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது எசேக்கியாவை தீர்க்கதரிசி ஏசாயா பார்த்தான். Isaiah looked to the prophet Hezekiah. அங்கே பார்த்தபோது சொன்னான், And he said, எசேக்கியா Hezekiah, நீ மரித்து போவாய், You're going to die. நீ செத்து போற, You're going to die. நீ உயிர் பிடிக்க மாட்டே, You will not get life. அதனால உன் நாட்கள் முடிந்தது, Your days are over. யார் யாருக்கு என்னென்ன பதவி யார் யாருக்கு என்னென்ன செய்யணும் என்று எழுதி வச்சிருன்னு சொல்லிட்டான். Set right your will for all. இதை கேட்ட உடனே Immediately, எசேக்கியா சுவர் பக்கம் திரும்பினான். Hezekiah turned towards ஆ the wall. கர்த்தாவே, Oh my Lord, நான் என்ன நீதிகேடு செய்தேன் What என்றான். evil have I committed? அப்பொழுது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு The Lord heard a prayer. இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு ஏசாயா பாதி முற்றத்துக்கு வருகிறான். Isaiah passed away. திரும்ப கர்த்தருடைய ஆவியானவரிடத்தில் Again, இடைப்படுகிறார். the Spirit of God came. ஏசாயா, Isaiah, நீ என தேசத்தின் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவிடத்தில் போ. Go to the prince of my people. அவன் விண்ணப்பத்தை கேட்டேன், I heard his அவன் prayer. அழுகையும் கண்டுவிட்டேன், I heard his cry. நான் பார்த்துட்டேன்டா, I have seen. இனிமே மாற்ற மாட்டேன், I will not change. நீ போ. Go. என்ன சொல்லு? What to say? அவனோடு 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன், Add அவன் 15 3ஆம் நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து சாட்சி பகிர்வான். On that day he will come to the temple of the living God and worship me. Praise God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Hallelujah. Hallelujah. This is one அவர் சொன்னார், The Lord said, 3ஆம் நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவன் வருவான்டான் சொல்றான். third day he will come to the temple of the living God. அதனால தான் இயேசு சொன்னார், So Jesus said, இன்றைக்கும் நாளைக்கும் Today and tomorrow, பேயை ஓட்டுவேன், cast out the demons, பிசாசை ஓட்டுவேன், cast out the demons, நோயை சுகமாக்குவேன், heal the sick. 3ஆம் நாளில நான் யார் நிறைவடை வேண்டாம். On the third day I will perfect everything. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Take good hand. 3ஆம் நாள் Third day. நம்முடைய ஆசீர்வாதத்தின் நாள், Blessed day of our blessing. பலவீனம் மறைகிற நாள், Weakness will disappear. நோய்கள்லாம் ஓடுற நாள், Sickness will go away. வியாதி எல்லாம் ஓடுற நாள், Sickness will go away. பலவீனம் எல்லாம் ஓடுற நாள். Weakness will go away. கையை தட்டி 3 அல்லேலூயா Say சொல்லணும். hallelujah. மத்தேயின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் Gospel of Matthew chapter 6 21 வாசிக்க கேட்போமா? 21. அது முதல் இயேசு அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் பிரதான ஆசாரியர்களாலும் வேத பாரகராலும் பல பாடுகளை பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை பிரசங்கமே செஞ்சிட்டாரியா? கை தட்டுங்க பார்க்கலையா? The Lord preached the gospel. ஒரு அல்லேலூயா. Hallelujah. இந்த பிரசங்கத்தை இயேசு தான் செய்தார். Jesus preached the கை gospel. தட்டி அப்பா குரலையா சொல்லுங்களேன். லூக்காவின் புஸ்தகம் 9:31 வாசித்து பாருங்கள். Luke 9 verses 30. அவர் எருசலேமிலே எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. ஓசியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் Hosea chapter 6 1, 2, 3 வசனங்களை வாசித்து முடிப்போமா? கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். எல்லாரும் எழுந்திருப்போம் வாருங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். பக்கத்துல கை சொல்லுங்க, கர்த்தரிடத்திற்கு திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவரே நம்மை குணமாக்கினார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அவர்தான் நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கையை உயர்த்தி. 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. அப்படியே பைபிளை கீழே வை.
இந்த உலகில் வாடும் எந்த மனிதனை அவர் உயிரோடு எழுப்புகிறவர். He's a God, give resurrection to anybody. ரெண்டு கையை உயர்த்திக்கோ. Lift up your அவர் உன்னை எழுப்புவார்னு விசுவாசிக்கிறியா? believe the resurrection power. இரண்டாம் வருகை வரும் பொழுது When the second coming, ஏன் விசுவாச ஜெபம் என்ன தெரியுமா? you know my fight, நீ உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படணும். you will get life. இயேசு வரும் பொழுது, When Jesus comes, தேவாதி தேவன் வரும் பொழுது the Lord comes. கையை தட்டி ஒரு அலைய சொல்லுங்களே. அதைத்தான் இயேசு சொன்னார், நரிகளுக்கு போய் சொல்லுங்கள் என்றார். Tell to the fox. நான் சொன்னதாக போய் நரிகளுக்கு சொல்லுங்கள். I said to that fox. மூன்றாவது வசனத்தை என் மகள் வாசிக்கும் போது வாய்களை திறந்து சொல்லுங்கள். அப்பொழுது நாம் அறிவடைந்து அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? நாம் அவரை அறிவடைந்து அவரை தொடர்ந்து போவேன். We shall get knowledge and follow நம்புகிறவர்கள் Jesus. 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னையிலிருந்து நான் அவரை தொடருவேன், We will follow. அவரை பின்பற்றுவேன். We will follow. விசுவாசி கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah to God. பலத்த கைகளை தட்டி. Let us clap. அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் அதில் 38, 39, 40 3 வசனங்களை வாசி. 38 onward. நசரேயனாகிய இயேசுவை நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட 3 நாள் வரை அவர் செய்த காரியம் அதுதான். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே கைகளை தட்டி glory. அப்ப இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளும் நான் நடமாட வேண்டும் என்று என் தேவநாயக கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிப்பட்டவர்களையும் மன்ற துன்பத்தில் இருக்கிறவர்களையும் ஆண்டவரே அநேகரையும் குணமாக்கும்படியாக நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நரிகளுக்கு போய் சொல்லுங்கள் என்று பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எழும்புகிற எல்லா நரிகளையும் என் தேவநாயக கர்த்தர் ஆண்டவரே அழிக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. ஆவியானவர் வல்லமை ராஜா ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா பிதாவே அப்பா திராட்சை தோட்டத்துக்குள் இருக்கிற நரிகளும் சிறு நரிகளையும் பிடியுங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே சிம்சோன் ஆண்டவரே அப்பா நரிகளை 300 நரிகளை பிடித்து ஆண்டவரே வாளோடு வாள் சேர்த்து ஆண்டவரே அந்த வெள்ளாமையை ஆண்டவரே கொளுத்தி விட்டது போல ராஜா ஆண்டவரே கர்த்தருடைய சத்தியம் ஆண்டவரே உலகம் முழுவதும் சென்று ஆண்டவரே கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அப்பா சத்துருவின் பாலியத்தில் இறங்கி ஆண்டவரே கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த வாக்கின்படியே ராஜா ஆண்டவரே எசேக்கியாவை சொன்னீர் ஆண்டவரே நீ 3ஆம் நாளில் நீ ஆலயத்துக்கு வருவாய் என்று சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே யார் ஆண்டவரே அப்பா குணமாக்கப்படாமல் ஆண்டவரே மரண தருவாயில் இருக்கிறார் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே உயிர்த்தெழுந்த வல்லமை அவரை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. தேவ வல்லமைகளை ஆளுகை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 3ஆம் நாளிலே நீ ஆண்டவரே அப்பா காணா ஒரு கல்யாணத்துக்கு போனீர் ஆண்டவரே அங்க குறைப்பட்ட ஆண்டவரே திராட்சரசத்தை ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் ஆண்டவரே நீ நிரப்புவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே குறைப்பட்டு இருக்கிற எந்தெந்த காரியம் ஆண்டவரே அதை இப்ப 3ஆம் நாள் குலாகைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வல்லமைகளை ஆளுகை செய்யட்டும் ராஜா ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா நீரே அடித்து நீரே பீறின நீரே காயம் கட்டினீர் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தரின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா 3ஆம் நாளிலே ராஜா ஆண்டவரே எங்களின் வழி நடத்துகிற தெய்வமாய் இருக்கிற ஆண்டவரே 3ஆம் நாளிலே எழுப்புவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை எழுப்புவீராக ராஜா ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை எழுங்க கூடாதபடிக்கு ஆண்டவர் இருந்த எல்லா தடைகளும் உடைத்து ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ராஜா எங்களை எழும்பும்படியாக கர்த்தர் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 3ஆம் நாள் வல்லமையும் ஆண்டவரே நரிக்குரிய காரியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நரிகளுக்கு நாங்கள் எச்சரிக்கையாய் இருக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் எங்கள் சபைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் பொறுப்படுத்திக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். கரங்களை உயர்த்தினவளை கவனியுங்கள். பிரியமான மகனே மகளே, beloved son and daughter in Christ, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். take a decision today. தேவனே, Lord Jesus, ஒரு குள்ள நரிகளும் no foxes, ஒரு சிறு நரிகளும் no little foxes, ஒரு குழி நரிகளும் no evil foxes எங்களை வஞ்சித்தாடாபடி should not deceive. எங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். We place it in your hands. நீ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசு, you are resurrected Christ Jesus. அப்படியே சொல்லுங்களே இயேசுவே, Jesus, தாவீதின் குமாரனே, son of David, உயிரோடு இருக்கிறவரே, living God, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவரே, உம்முடைய நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். நிறைவடைய
செய்வேன் சொன்னீரே You accomplished. இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையோடு கூட The power of the resurrection. உலகத்தை நாங்கள் ஜெயிக்கட்டும் You அப்பா overcome the world. இயேசுவின் In the நாமத்தில் name of Jesus. ஒரு ஆசீர்வாதமும் Any blessing குறைவில்லாமல் should not stop. நிறைவாய் Fulfill. நிறைவாய் Abundantly. நிறைவாய் Abundantly. நிரம்பி இருக்க Overflow. எங்களை ஆசீர்வதியும் Be blessed. இயேசுவின் மூலம் So used பிதாவே to be prayer. ஆமென் இது சோதனை காலமல்ல, இது எழுப்புதலின் நேரமல்ல.